வாங்க சிட்டி கிச்சன். இப்போ பெரியவங்களுக்கு ஒரு கோலம் போட்டு காமிக்கிறேன். 11 புள்ளி 6ல் நிறுத்தணுங்க. இடுக்கு புள்ளி, அதாவது ஊடு புள்ளின்னு சொல்லுவாங்க. போடலாம். புள்ளி வச்சுட்டேன் பாருங்க. 11 புள்ளி வச்சு 6ல் நிறுத்தியிருக்கேன். எல்லா பக்கமும் 6 கரெக்டாக தெரியணும். எண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே 2 புள்ளி விட்டுட்டு இதுக்கு ஒரு டாட் போட்டுக்கலாம். இங்கே 2 புள்ளி விட்டுட்டு, புரியறதுக்காக சொல்றேன் நான். இங்கே 2 புள்ளி விட்டுட்டு அதே மாதிரி இங்க பாருங்க. இங்க 2 விட்டுட்டு, இங்க 2 விட்டுட்டு, அதே மாதிரி இங்க 2 விட்டுட்டு, எல்லா பக்கமும் அதே மாதிரி 2 விட்டுட்டு இப்ப போட்டாச்சு. இப்ப பாருங்க, இது ரொம்ப பழைய கோலங்க, அழகா இருக்கும். இப்ப நான் போடுற மாதிரியே போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா வரும். மிஸ்டேக்கே இல்லாம வரும். நான் போடுற மாதிரியே போடுங்க. இந்த ஒரு கோடு மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்த கோடெல்லாம் கரெக்டா வந்துடும். கலர் போட்டா அவ்வளவு அழகா இருக்கும் கோலம். டக்குன்னு பார்த்தா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா தெரியும். நான் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த 2 புள்ளி இங்க 2 விட்டேனாங்க, அந்த மாதிரி புள்ளி இந்த டாட் ரவுண்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் கோலம்.
பாருங்க, நான் கலர் போட்டு காமிக்கிறேன். கலரே நம்ம அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி போடணும். இந்த உள் பக்கம் ஒரு ஸ்டார் வர மாதிரி தெரியுங்க, அதுக்கு ஒரு தனி கலரா போடணும். அவுட்லைனுக்கு அவுட்ல வருது பாத்தீங்களா, அதுக்கு ஒரு தனி கலரா போடணும். அப்பதான் அழகா இருக்கும். இதுல கலர் போடுறதுலயும் ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த கோலத்துக்கு கொஞ்சம் கலந்து கலந்து போட்டோம்னா அந்த டிசைன் மாறி போயிடும். இந்த ஆரஞ்சு எல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன். இங்க பாருங்க, நான் வந்து கலர் எப்படி போடுறேன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த லைன் இதோட இங்க இடையில வருது பாருங்க, இது இடையில வருதா, அப்புறம் இது இடையில வருதா, இந்த பாருங்க இது இடையில வருதா, இந்த பூ இடையில வருதா. இப்ப கை காமிக்கிறேன் பாருங்க, அதெல்லாம் ஒரு கலரா போடணும். நான் இப்ப போட்டு காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் போடவுமே கலர் தெரியும் உங்களுக்கு. பாருங்களேன், கோடா வருதா, அதே மாதிரி இப்ப இங்க இந்த லைன் ஒரு டார்க் கலர் கலக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேங்க. இந்த கலர் போட்டுட்டு காமிக்கிறேன். காப்பி தூள்ல எப்படி கலக்கிறதுன்னு காமிக்கிறேன். நாங்க அந்த கலர் தான் போடுவோம், காப்பி தூள் கலந்து போடுவோம். டார்க்கும் லைட்டும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த கிரீன்லாம் போடும்போது, இலை போடும்போது உள்ள நல்லா டார்க்காகவும் வெளியே லைட்டா போடுறதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன். அவுட்டர் ஃபுல்லா ப்ளூ போட்டுடலாங்க, நல்லா எடுப்பா இருக்கும் கலர் காம்பினேஷன். இப்ப கலர் போட்டோன்னா பாருங்களேன், உங்களுக்கு உள்ள அந்த டிசைன் தெரியும், தனியா தெரியும், ஸ்டாரா உள்ள பூந்து வர்றது. டக்குன்னு பார்த்தா எப்படி கோடு ஒரு மாதிரி தோணும். நான் சொல்லி இந்த மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப கலர் கலந்து காமிக்கிறேன்னு சொன்னேன்லங்க, இங்க பாருங்க கலந்து காமிக்கிறேன் எப்படின்னு. இதுக்கு வந்து காப்பி தூள், நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம்னா காப்பி பொடி, அந்த ஃபில்டர்ல இருந்து வருது இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா வெயில காய வச்சு உலர்த்தி வச்சுக்கணும். நம்ம இங்க பாருங்க நல்லா காய வச்சுக்கணும், வெயில காய வச்சு. இதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு டப்பால போட்டிருக்கேன், காப்பி தூள் போட்டுக்கணும் நம்ம. இப்ப வந்து இந்த பொடி பாருங்க, கலர் பொடி கலக்காம விற்குது இல்லைங்களா, அதாவது குங்குமம் மாதிரி இருக்கும், குங்குமம் பம்ல அது மாதிரி மாவு மாதிரி இருக்கு பாருங்க. இது வாங்கிக்கணும் நம்ம. இது வாங்கி இந்த காப்பி தூள்ல கலக்கணும். இப்ப நம்ம ரொம்ப அழகா இருக்குங்க.
இந்த உள்ளார வந்து இந்த பூ போடும்போது இதை உள்ளார போட்டு இந்த லைட்டா இருக்குல்ல கோலப்பொடி கலந்தது அதை அவுட்ல போட்டோம்னா அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பூ அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். டபுள் கலர்ல போட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க. இந்த பாருங்க, இந்த ரெட்டுக்கும் இந்த ரெட்டுக்கும் தெரியுதுங்களா? காமிக்கிறேன். நல்லா போட்டுக்கணும். இதை நம்ம கலர் தெரியும், நமக்கே தெரியும் எவ்வளவு போடணுங்கிறது. நம்ம கலர் கலக்கும் போதே நமக்கு தெரியும். அந்த அளவு போட்டுக்கணும். இதுக்கு கொஞ்சம் தூவ வராது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போடும்போது. போட்டோன்னா அவ்வளோ அழகா இருக்கும். இது பாருங்க, இது ரெட் இருக்கு இல்லையா? கிரீன் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க, கிரீன் கலந்து வச்சிருக்கேன். இதே மாதிரி தான் கிரீன் கலந்து வச்சிருக்கேன். இந்த பொடி பவுடர் பொடி இருக்கு இல்லைங்களா? இதே தான் காமிக்கிறதுக்காக ரெண்டையுமே காமிக்கிறேன் உங்களுக்கு, டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக. இங்க பாருங்க, இது நார்மலான கோலப்பொடி கலந்தது. கிரீன் கலர் கோலப்பொடி கலந்தது, இது டார்க்கா கலந்தது. இப்ப பாருங்க டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்க. தெரியுதுங்களா? இது மாதிரி போட்டு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, கோலம் முடிச்சாச்சு. எல்லா பக்கமும் நான் எல்லோ டாட் டாட்டா வச்சிருக்கேன். கொஞ்சம் எடுப்பா இருக்கும், அதுக்காக சைடுல ஃபுல்லா வச்சிருக்கேன் பாருங்க. கோலம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு பாருங்க. பாருங்க, கலர் கலந்ததுக்காக ஒரு சின்ன கோலமா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த டார்க் கலர் கலந்துருக்கேன்ல, அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்டு காமிக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கோலம் தான், உங்களுக்கு கலருக்காக நான் போட்டு காமிக்கிறேன். இன்னொரு நாளைக்கு பெரிய கோலத்துல அந்த கலர்லாம் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு இதுல பாருங்க. பாருங்க, நான் டார்க் கலர் எப்படின்னு காமிக்கிறேன், எப்படி போடணும்னு காமிக்கிறேன். இந்த கலரை வந்து நம்ம தூவ முடியாதுங்க. நம்ம வாசல்ல போடும்போது மண் தரையோ இல்லாட்டி சிமெண்ட் தரையோ அந்த மாதிரி தானே இருக்கும். அப்ப நம்ம இப்படி தேய்ச்சி தான் விடுற மாதிரி இருக்கும். அது மண் தரையா இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். இப்படி போட்டுக்கணும், தேய்ச்சி தான் விடணும் இந்த கலரை. வீதியில போடும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம தெரு வாசல்ல, நம்ம தெரு முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி போடும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும்.
அதுவும் நல்ல மண் தரையாக இருந்தால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். எல்லா கலரும் இந்த மாதிரி நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம இப்படி கலந்துட்டு போட்டுக்கலாங்க. இப்போ க்ரீன் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ க்ரீன் போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இந்த டார்க்கு இந்த லைட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது நாங்கள் திருச்சியில் போடுவோங்க. எங்கள் அம்மா வீட்டில் போடுவோம். நம்ம காப்பித்தூள் தெரிஞ்ச டீ கடையில் சொல்லி வச்சோம்னா காப்பித்தூள் தருவாங்க. நம்ம ஒரே நல்லா ஹோல்சேலாக வாங்கிக்கிட்டோம்னா அப்படியே காய் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வீட்டிலனா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். தருவாங்க. கோலப்படிக்குன்னு கேட்டால் தருவாங்க. அவங்க தூக்கி போடுறது தானே, கேட்டோம்னா தருவாங்க. இன்னும் சின்ன சின்ன பூவெல்லாம் போட்டு நம்ம போட்டோம்னா இன்னும் அழகா இருக்கும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக இந்த சின்ன குழவை தாமரை பூ போட்டு விட்டேன், ஈஸியா இருக்குமேனு. அடுக்கடுக்கா பூ போட்டு அது உள்ளுக்கு கலர் போட்டோம்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். காப்பி தூள் நல்லா காய விட்டுருக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. போட்டுட்டு காமிக்கிறேன். டார்க் கலரும் லைட் கலரும் இங்க பாருங்க போட்டிருக்கேன். உங்களுக்காக ஒரு சின்ன கோலத்துல போட்டு காமிச்சிருக்கேன். இப்ப இன்னொரு கோலம் நல்ல பெரிய கோலமா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்படிதான் யூஸ் பண்ணணும். டார்க் கலரை உள்ள கொடுத்து அவுட்லைனா கிரீன் கொடுத்தோம்னா இதே மாதிரி பூ எல்லாமே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, அழகா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேங்கோ சிட்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ப்போம், ருசிப்போம், பகிர்வோம்.